சர்விக்கல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சர்விக்கல் கேன்சரை வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மாறப்போகுது. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 2-3 டைப் இருக்குது. இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து மைக்ரோஸ்கோபிக் டிசீஸ், அதாவது கண்ணுக்கே தெரியல ஆனால் நம்ம கால்போஸ்கோப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும் பார்க்கும் போது தெரிகிற டிசீஸ், இல்லைனா பயாப்சியில் மட்டும் வருது மைக்ரோஸ்கோபிக் டிசீஸ் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் டெக்னிக்ஸ் லைக் லூப் ஆர் லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த சூப்பர்ஃபிஷியலாக இன்வால்வ்டாக இருக்கிற அந்த லேயரை மட்டும் எடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து சின்ன டியூமராக இருக்கிறது. ஸோ கர்ப்பப்பை வாயில் மட்டும் இருந்துட்டு பக்கத்தில் எந்த ஒரு ஆர்கனுக்கும் பரவாத ஏர்லி ஸ்டேஜ் டியூமர்ஸ்க்கு சர்ஜரி நம்ம பண்ணலாம். ஸோ சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற ஓவரிஸ் தேவைன்னா எடுப்போம். அப்புறம் கர்ப்பப்பைக்குன்னு பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள், அதாவது லிம்ஃப் நோட்ஸை எடுக்கிற சர்ஜரி. ஸோ இதுக்கு பேர் ராடிக்கல் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட் கிளியரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அட்வான்ஸ்ட் டிசீஸ். அட்வான்ஸ் டிசீஸ்னால் என்ன? சர்விக்கல் கேன்சர் எப்பயுமே ஃபஸ்ட்டு கர்ப்பப்பையிலேருந்து கர்ப்பப்பையோடைய மற்ற உறுப்புகளுக்கும் பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கும் ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ சப்போஸ் கர்ப்பப்பையும் கர்ப்பப்பை வாயை தாண்டி இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அப்போ சர்ஜரி பண்ண முடியாது அவங்களுக்கு. ஸோ அந்த நிலைமையில் வி ஆஃபர் தெம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். நம்ம இப்போ எப்படி எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறது தான் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து பெயின்லெஸ்ஸான ப்ரொசீஜர் தான். அவங்கவுங்க டியூமரோட சைஸ், அப்புறம் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் அதெல்லாம் பொறுத்து இந்த ரேடியேஷனோட டைம் ஸ்பேன், எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் அப்படிங்கிற கதிர்வீச்சு ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கீமோதெரப்பியும் நம்ம அதில் ஆட் ஆனாக யூஸ் பண்ணுவோம். கீமோதெரப்பி வந்து மோஸ்ட்லி வந்து ரேடியேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமே தவிர தனியாக அதை மட்டும் கொடுக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் அப்புறம் மெட்டாஸ்டாட்டிக் ஆர் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை, அடி வயிறு இதெல்லாம் தாண்டி லங்ஸ், பிரெயின், லிவர் இதுக்கெல்லாம் கூட ஸ்ப்ரெட் பண்ண முடியும் சர்விக்கல் கேன்சரால். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் சர்ஜரி, ரேடியேஷன்லாம் கொடுக்க முடியாமல் போகலாம். தட் இஸ் த லேட் ஸ்டேஜில் சொல்கிறோம். அப்போ வந்து பாலியேட்டிவ் கீமோ, அதாவது அவங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கான சில மெடிசின்ஸும் கீமோதெரப்பியும் நம்ம ஆஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் சர்விக்கல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்.